திருநிழல்வாசல் என்ற ஊரில் மாலதி என்ற பெண் இருந்தால். வயசு 22. அப்பா சிறு வயசிலேயே மறைந்தார். அம்மா நோயோட படுக்கையில இருந்தாங்க. வாழ்க்கையில தினமும் அவளுக்கு கஷ்டம், கடன், கண்ணீர் மட்டும்தான். அவளுக்கு நண்பர்கள் இல்லை, உறவுகள் இல்லை. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் இருந்தாரு, சிவன். கிராமத்துக்கு வெளியே ஒரு பழைய சிவன் கோவில் சிலை உடைஞ்சு, பூசாரி இல்ல, விளக்கும் எரியாது. ஆனா மாலதி மட்டும் தினமும் போவாள். அவள் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே வார்த்தை தான் சொல்லுவாள். அப்பா, எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க மட்டும் போகாதீங்க. அவள் பூவும் கொண்டு போக மாட்டாள், பாலும் இல்லை, விபூதி கூட இல்லை. அவள் கொண்டு வந்தது தன் கண்ணீர் மட்டும். ஒரு நாள் அம்மாவோட உடல்நிலை ரொம்ப மோசம். மருந்துக்கு பணம் இல்ல. உறவினர்கள் எங்களால முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த நாள் மாலதி கோவில்ல உட்கார்ந்து முதல் முறையா சத்தமா அழுதாள். சிவா, நீ கடவுள்னு நம்பித்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். இனி நீயும் பேசலன்னா நான் இனிமே யாரையும் நம்ப மாட்டேன். அவள் நெத்தி சிவன் கால்ல பட்ட மாதிரி மண்ணில சாய்ந்திருந்தது. அப்போ கோவில் வெளியில ஒரு வயசானவர் குரல். மகளே. அவள் திரும்பி பார்த்தா. விபூதி பூசிய உடம்பு, கண்களில் அன்பு. குரல் அப்பா குரல் மாதிரி. அவர் அவகிட்ட, இந்த மருந்து கொடு, உன் அம்மா எழுந்திருப்பாள். அவள் கை நடுங்கிச்சு. யார் நீங்க கேட்கவே அவர் இல்ல. மருந்து மட்டும் இருந்தது. அடுத்த நாள் காலை அம்மா எழுந்து உட்கார்ந்தாள். மாலதியை கட்டி கொண்டு சொன்னாள். நேத்திர ஒரு சாமியார் கனவுல வந்து பயப்படாதேன்னு சொன்னார். மாலதி கோவிலுக்கு ஓடி வந்தாள். அதே இடம், அதே உடைந்த சிலை. ஆனா சிவன் முகத்துல அவளுக்கே தெரியாத ஒரு சின்ன சிரிப்பு. அவள் மெதுவா சொன்னாள். சிவா, நீ சிலையில இல்ல, நீ என்னோட வாழ்க்கையில தான் இருக்கே. அன்னைக்கு முதல் மாலதி கஷ்டம் குறையல, பிரச்சனை தீரல. ஆனா அவள் தனியா இல்லை. சிவன் அவளோட நடக்க ஆரம்பிச்சார். உண்மையான பக்தி பூவும் பாலும் அல்ல, கண்ணீரையும் நம்பிக்கையையும் ஒரே கடவுளுக்கு கொடுப்பதுதான். இது போன்ற வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.